பிரித்தானியாவில் குடியேற்ற விதிகளுக்கு முரணாக சட்டவிரோத ஊழியர்களை பணியமர்த்திய லண்டனை சேர்ந்த 61 நிறுவனங்களுக்கு அரசாங்கம் பாரிய அபராதங்களை விதித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த புதிய தரவுகளின்படி லண்டனின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த வணிக நிறுவனங்கள் இதில் சிக்கியுள்ளன. இதில் குறிப்பாக 7 முன்னணி நிறுவனங்களுக்கு தலா 1 லட்சம் பவுண்டுகளுக்கும் அதிகமான அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கமர்ஷியல் ரோடில் உள்ள லாகூர் ஒன் உணவகம், ஹரிங்கேயில் உள்ள பசாக் பேக்கரி மற்றும் என்ஃபீல்டில் உள்ள அண்டாப் டாஸ் ஃபெரின் ஆகிய நிறுவனங்களுக்கு தலா 1,35,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பெத்னல் கிரீனில் உள்ள மிஸ்டர் வாங்ஸ் வாக் அண்ட் பாக்ஸ், இல்போர்ட்டில் உள்ள எம்ஏ பில்டர்ஸ் மற்றும் ராயல் கேரிசன் சர்ச் ஆகியவற்றுக்கு தலா 1,20,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எட்ஜ்வேர் ரோடில் உள்ள பிரபல அல்பலாட் உணவகத்திற்கு 1,10,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உள்ள ஏனைய நிறுவனங்கள் ஒவ்வொன்றுக்கும் குறைந்தபட்சம் 30,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் குடியேற்ற விதிகளை நிறுவனங்கள் முறையாக பின்பற்றுவதை உறுதி செய்வதற்காகவே இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தகுந்த ஆவணங்கள் மற்றும் வேலை செய்வதற்கான உரிமை இல்லாத ஒருவரை தெரிந்தே பணியமர்த்தும் முதலாளிமார்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஊழியர்களை சேர்க்கும் போது அவர்களின் விவரங்களை சரிபார்க்க தவறும் நிறுவனங்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.